வீட்டு விட்டுக்கனே போடா 10 நிமிஷம் பதினஞ்சு நாள் வீட்டுல உட்காந்து துணுங்குது. எப்போ என்னப்பா இப்படி அடிக்கிறா? இப்படி அடிக்கிறனா? அப்போ இப்படி அடிக்கிறா? மாப்பிள உன் கவர்மெண்ட் வேலை கட்டிச்சுடா. இனி உன்னை யாரும் அடிக்கவே முடியாது மாப்பிள. சாய்தா மகனா, ஏதோ அப்பா கோவத்துல பேசினா ஏதோ தப்பா நினைச்சுக்காதா. நோ தர்தல் என்ன எட்டி எட்டி ஒதிச்ச பாத்தியா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விடுறா விடுறா அதெல்லாம் விடுறா. என் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு. கவர்மெண்ட் வேலையா? என்ன சொல்றா? ஆமாப்பா, என் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு. இங்க பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்ன படிச்சுக்கிறான் உங்க பையன்? 9வது பையில. ஏன் 9வது ஃபைலுக்கு கவர்மெண்ட் வேலையா? கூட அந்த ஆர்டர் பார்க்கலாம். கொடுக்காது மாப்பிள. நான் கொடுக்க மாட்டேன். நீ தூக்கின்னு போயிட்டேன்னா கொடுப்பா, நம்ம தம்பி தான். கொடுக்க முடியாது. உன் தம்பினா உன்னோட. உன் மேல எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா இப்ப வரல. ஏன்னா என் பையன் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுல. அட நான் சும்மா கவர்மெண்ட் வேலை நீங்கயா கொடுப்பா அந்த ஆர்டர். தினத்தந்தி என்னடா நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்குதா? யோ நியூஸ் பேப்பர் தான்யா. மாப்பிள வந்துட்டு போயிடலாம். அப்போ கவர்மெண்ட் ஆர்டர் 3 வாரம் உன்னை காப்பாத்துன்னு சொன்னா. அப்போ கவர்மெண்ட் வேலை இல்லையா? நீ பச்சை 9க்கு கவர்மெண்ட் வேலை தீ கொடுக்குறாங்க. அட வாட 3 அவங்க அப்பா கோவத்துல இருக்கிறான். என்ன உனக்கு போயிடறானுங்க? ஏன்பா அதுல இருக்குது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். யோ நியூஸ் பேப்பரை குத்தி ஏமாத்திக்கிறானுயா. நானே 2 டிகிரி படிச்சு 4 வருஷம் வேலைக்கு காத்துக்கிறேன். எனக்கே வேலை வரல. 9வது கிளாஸ் படிச்சு தீ குத்துருவாங்களா? மைத்தரிசில சொல்றானா? டேய் டேய் என்ன ஏமாத்துறீங்களா நீங்க? உனக்கு விட மாட்டா.